ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மட்டன் கீமா கச்சோரி தான் பார்க்க போகிறோம். இப்போ நோம்பு மாதன்றதுனால இஃப்தார் டைமுக்கு பசங்க ஏதாச்சும் கேட்கும்போது இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பிசைஞ்சிக்கணும். முதல்ல தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்திங்கன்னா அப்புறம் மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவுமே நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மாவு நல்லா ஊறட்டும். இப்போ ஸ்டஃபிங் செய்யணும். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறையா வேண்டாம். இப்போது 1/2 கிலோ மட்டன் கீமாவை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கணும். இப்போ மட்டன் கீமா வதக்கும் போது என்ன ஆகும்னா தண்ணி இறங்கும். அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ கீமா பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இதில் தண்ணி விடுறதெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து அது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கின பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கணும், மிளகுத்தூள் சேர்த்துக்கணும், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கணும், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாமே நல்லா சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு தான் ஸ்டஃப் பண்ணணும். இது நல்லா ஆறட்டும். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவை உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பூரிக்கட்டையில் மாவை உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மாவை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவுமே பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்தாச்சு. அடுத்து செஞ்சு வச்சுருக்க மட்டன் கீமா ஸ்டஃபிங்கை உருட்டி வச்சுருக்க மாவு நடுவில் வைக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த மாவை மூடணும். இப்போ இந்த வீடியோவில் காமிக்க மாதிரி பண்ணணும். இப்போ மாவை நல்லா மூடின பிறகு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப போட்டு அமுக்க வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இப்போ கச்சோரியை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கும் போது அடுப்பை சிம்லேயே வைங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் சிம்லேயே வச்சு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ டேஸ்டியான மட்டன் கீமா கச்சோரி ரெடி ஆயாச்சு. இது கூட புதினா சட்னி வச்சு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஃப்தார் டைமில் கஞ்சி கூட தொட்டு சாப்பிடும்போது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிடும்போது உள்ளே அந்த கீமா வந்து ஜூஸியாகவும் மேலே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்தமாரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.